பொருளாதாரத்தை திரட்டும் பொழுது என்னென்ன வழிமுறைகளை நாம கையாள வேண்டும், என்னென்ன வழிமுறைகளை கையாளக்கூடாது என்று இஸ்லாம் மார்க்கம் சில நெறிமுறைகளை நமக்கு சொல்கிறது. இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம், இன்னென்ன மாதிரியான பொருள் திரட்டுவது செய்யக்கூடாது என்று ஹலால் ஹராம் என்ற வகையில சில சட்டத்திட்டங்களை இஸ்லாம் நமக்கு பிறப்பித்திருக்கிறது. ஆனா இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது மனிதர்கள், பேராசை கொண்ட மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க என்று கேட்டா, எதுக்கு இந்த தேவையில்லாத கட்டுப்பாடு, எதை வேணாலும் செஞ்சு சம்பாதிக்க வேண்டியதானே, இதுல எல்லாம் போட்டு அது செய்யாது இது செய்யாது என்று சொல்வது என்ன நியாயம் என்பது மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாகிறார்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது அறகுறையான நம்பிக்கை உள்ளவர்களும் இந்த மாதிரி எண்ணத்துக்கு வர்றாங்க. நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் செய்யலாம் அனுமதித்திருக்கிறானோ அதையும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்கிறானோ அதையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அனுமதிச்சதுக்கு தடுத்ததுக்கு மத்தியில் பெரிய பயங்கரமான வித்தியாசம் இருக்கும். அதாவது 10,000 விஷயங்கள் அதில் அனுமதிச்சிருந்தான்னு சொன்னா ஒண்ணுதான் தடுத்திருப்பான். அதாவது கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான அது பாதி, ஹலால் பாதி அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம திணறலாம், தடுமாறலாம். எப்படி உலகத்தில் வாழ்றது, பாதி வழி அரைச்சி வச்சுட்டீங்களா சம்பாதிக்கிறதுக்கு, பாதி தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பார்க்கிறதுக்கு பாரதூரமா உங்களுக்கு தெரியுமே தவிர சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தடை செய்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் அதிகமான விஷயங்களை அனுமதித்திருக்கிற காரணத்தினால இந்த ஹராமை, அதாவது கூடாது என்று இறைவன் தடுத்ததை விட்டு நம்ம விலகி கொண்டால் அதனால இந்த உலகத்தில் வாழ்வதற்கோ சம்பாதிப்பதற்கோ எந்த முட்டுக்கட்டையும் ஏற்படாது நம்ம நம்பணும். சில இதுக்கு அது செய்யாது அது செய்யாதுன்னு சொன்னா நமக்கு சம்பாதிக்க இயலாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாசல்கள் அதிகமா திறக்கப்பட்டிருக்கிறது. 1000 வாசலை திறந்து ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் இந்த மார்க்கத்தில் சட்டத்திட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த தடை செய்யறாங்கல்ல இஸ்லாத்தில், அதை செய்யாது இதை செய்யாதுன்னு, இந்த மாதிரி தடைகள் நீங்க வாழுகிற உலகத்திலேயே மனிதனும் தடை விதிக்கத்தான் செய்யறான். மனிதனும் என்ன செய்யறான், நீ அதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, நீ சம்பாதிக்கிற காசை உன் நாட்டுக்கு அனுப்புறதா இருந்தா உண்டியல் அனுப்பக்கூடாதுமா. அது கேட்க நம்ம ரெடியா இருக்கிறோம். வெளிநாட்டில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நாங்க எந்த வழியில் அனுப்ப சொல்றோமோ அந்த வழியில தான் அனுப்பணும், இல்லைன்னா அதுக்கு உன்னை தண்டிப்போம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு லாபம் அதுல கருத்துல இருக்கிறது. ஆனா அல்லாஹ் ஒன்றை கூடாதுன்னு சொல்றான்னு சொன்னா அதுல சமூகத்துக்கு நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா தான் இருக்குமே தவிர அல்லாஹ்வுக்கு ஏதோ லாபத்தை அடிப்படையா வச்சு அதெல்லாம் தடுக்கிறான். அப்ப அல்லாஹ் சில விஷயங்களை தடை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு அர்த்தத்தோட தான் செஞ்சிருப்பான். அதுல நமக்கும் நன்மையா இருக்கு, அதனால மனித குலத்துக்கு நன்மையா இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். அதனால அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானோ, எந்த வழியில எல்லாம் பணத்தை சம்பாதிக்க கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அதுல ஒரு நூல் அளவு கூட பெசகாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். ஏன் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி கட்டளையை போடுறான். எப்படி போடுறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே. முஸ்லிமுக்கு மட்டும் கூட இந்த கட்டளை கிடையாது, மனிதர்களேன்னு கூப்பிடுறான். குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபன், இந்த பூமியில தூய்மையான அனுமதிக்கப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள். நீங்க உண்ணுவதை சாப்பிடுறத சம்பாதிக்கலாம் சேர்ந்துடும். இந்த பூமியில நீங்கள் உண்பதாக இருந்தால் அனுமதிக்கப்பட்டதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறத அதை சாப்பிடுங்க. வலா தத்தபியும் புத்துவாத்தி ஷைத்தான், சைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்க பின்பற்றி ஹராம சாப்பிட்றாதீங்க, பின்பற்றாதீங்க. அதாவது தடை செய்த விஷயத்தை நீங்க உண்டு விடாதீர்கள் சொல்லி 2வது சூறாவுல 168வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை போடுறான். அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான், நம்பிக்கையாளர்களே, குலூமின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கி இருக்க நிறைய வழங்கி இருக்கிறோம், இந்த வழங்கினதுல தூய்மையானதை மட்டும் நீங்கள் உண்ணுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்க அவனையே வணங்குறது நிஜமா இருந்தால் ஹலால மட்டும் சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹலால சாப்பிடுன்னா அல்லாஹ் வணங்குறேன்னு ஆயிரும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா,
நீங்கள் அவனைத்தான் வணங்குகிறீர்கள் என்பது உண்மையாக இருந்தால் ஹலால மட்டும் சாப்பிடுங்க. அப்ப இதுக்கு என்ன பொருள்? அப்ப நம்ம ஹராம சாப்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம வணங்கலன்னு அர்த்தம், வணங்கினாலும் வணங்கலன்னு அர்த்தம். அப்ப நீங்கள் அவனையே வணங்குறவர்களாக இருந்தால் ஹலாலை மட்டும் உண்ணுங்கள் என்று 2வது சூறாவுல 172வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 5வது சூறாவிலையும் 88வது வசனத்துல சுட்டி காட்டுகிறான். இந்த மாதிரி ஹராமான விஷயங்களை முழுமையாக நம்ம தவிர்த்து விட்டு தூய்மையான ஹலால் மட்டும்தான் எனக்கு வேணும். வியாபாரமா இருந்தாலும் சரி, வேற வேற வகையிலான வருவாயா இருந்தாலும் சரி, அதுல என்ன நம்ம பார்க்கணும்? இது அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறானா, இது தடை போட்டிருக்கிறானா? அனுமதிச்சா தாராளமா நம்ம என்ன செய்ய வேண்டியது? இறங்க வேண்டியது. ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸ்ல இந்த பொருளாதாரத்தை தப்பா திரட்டுவது எவ்வளவு பெரிய டேஞ்சரா முடியும், அது எவ்வளவு பெரிய கேடுகளை நமக்கு ஏற்படுத்திவிடும், நம்முடைய மர்ம வாழ்க்கை எவ்வளவுக்கு அது பாதிக்கும் என்பதை ரொம்ப அழகா சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி விளக்குறாங்க. அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன். அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் தூய்மை, அவன்கிட்ட எந்த விதமான கசடுகள் அவன்கிட்ட கிடையாது. அல்லாஹ் தூய்மையானவனா இருக்கிறதுனால தூய்மையானவற்றை மட்டுமே அவன் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தூய்மையா இருக்கிறதுனால அவன் உங்கள்கிட்ட எதை ஏத்துக்குவான்? தூய்மையா இருக்கிறதான் ஏத்துக்குவான் அப்படின்னு முதல்ல பீடிகை போடுறாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் வாழ்நாள்ல இந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறான். தனக்கு செலவழிச்சது போக எத்தனையோ நன்மை தரக்கூடிய வழியில செலவழிக்கத்தான் செய்யறான். அவன் திங்கிறது ஒரு பக்கம், அவன் பொண்டாட்டி கொடுக்கறான், அதுக்கு நன்மை இருக்குது. அவன் பிள்ளையை கொடுக்கறான், அது நன்மை இருக்குது. தாப்பனாரை கவனிக்கிறான், அதுக்கு நன்மை இருக்குது. தாயாரை கவனிக்கிறான், அதுக்கு நன்மை இருக்கு. மறுமையில அதுக்கு மறுமையில் நன்மை இருக்கிறது. சொந்த பந்தங்களை கவனிக்கிறான், அதுக்கு அவன் நன்மை இருக்கிறது. ஆனா இதெல்லாம் நன்மை தருமான தராது. எப்ப தராது? நீ தூய்மையான காசுல இருந்து செலவழிச்சா தான் உனக்கு தாயை கவனிச்சா என்பதற்காக நன்மை கிடைக்குமே தவிர, இல்லன்னா நீ தாயை கவனிச்ச அவ்வளவுதான். உலகத்துல தாயை கவனித்தார், தாய் சொல்லி தட்டாத பிள்ளைன்னு போஸ்டர் அடிச்சுன்னா ஒட்டலாம். வேற ஒண்ணு அங்க கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்ப நம்ம எவ்வளவோ காசுகளை கஷ்டப்பட்டு ஒருத்தன் சம்பாதிச்சு நன்மையை கொள்ளையடிக்கிற வழியில் செலவு செய்கிறான். வழியெல்லாம் நல்ல வழியா இருக்கிறது, ஆனா வந்த வழி தப்பா இருக்கிறதுனால அந்த செலவழிச்சு யூஸ்லெஸ் ஆயிடுது. செலவழிச்சு என்ன இல்ல, ஒரு புண்ணியம் இல்ல. செலவழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த ஹராம செஞ்சான்? ரொம்ப சம்பாதிக்கிறதுக்கு தானே செஞ்சான். இந்த ரொம்ப சம்பாதிக்க எதுக்கு ஆசைப்பட்டான்? நம்ம பிள்ளை குட்டி நல்லா வச்சிருக்கணும், சொந்த பந்தம் நல்லா வச்சிருக்கணும், எல்லாம் அப்படின்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இவ்வளவு நல்ல காரியங்கள் அவன் செஞ்சா கூட அல்லாஹ் என்ன செய்வான்? எதுல இருந்து அல்லாஹ் செய்யறான்னு பாக்குறா. சுத்தமான பொருள் செஞ்சிருக்கிறியா? நம்மளே என்ன செய்யற கடையெல்லாம் போட்டு போன இல்லையா, சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டது போடுறானா இல்லையா? அப்ப கலப்படம் நல்லதுன்னு வாங்கி நம்பி தானே போடுறான். அப்ப அந்த மாதிரி இல்ல, நம்ம ஒரு பொருளை வாங்குறாரு, ஒரு கலப்படம் இல்லாம இருக்கா, சுத்தமா இருக்குதா, பியூரா இருக்கான்னு நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். அப்ப அல்லாஹ் எல்லாத்துல உள்ள சுத்தம் கவனிச்சிருவான். அவன் தடை செய்யப்பட்ட மார்க்கத்தில் அந்த காசு வந்திருந்தா என்ன நன்மை செஞ்சாலும் சரி, பொருளாதாரத்தை கொண்டு செஞ்ச எல்லா நன்மை அவுட்டு. ஹராமா நம்ம சம்பாதிச்சோம்னா இந்த காசை ஒரு ஏழை பசிக்குதுங்கிறான், ஒரு 5 ரூபாய் கொடுக்குறீங்க, இதுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காத? மறுமையில கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அந்த காசு ஹலாலா இருந்தா கிடைக்கும். அந்த காசு அல்லாஹ் அனுமதித்த வகையில் உனக்கு வந்திருந்தால் தான் அந்த காசை ஒரு ஏழைக்கு நீ சாப்பாடு போட்டதுக்கு நன்மை கிடைக்குமே தவிர, அல்லாஹ் அனுமதிக்காத வகையில நீ ஒரு பள்ளிவாசல கட்டி கொடுத்தாலும் சரி, அந்த பள்ளிவாசல வேணா மக்கள் தொழுதுட்டு போவாங்க. இந்த தொழுகையாளிகளுடைய நன்மை எல்லாம் கிடைக்கும்லாம் இருக்குது, அதெல்லாம் இவனுக்கு உண்டுமா? கிடையாது. யாருக்கு இல்ல? ஹராமா சம்பாதிச்சுட்டு அவன் பெரிய பொருள் கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல கட்டி கொடுக்கட்டுமே, சத்திரத்தை கட்டி கொடுக்கணுமே, ஏழை பாளைகளுக்கு வீடு வாசல கட்டி கொடுக்கட்டுமே, காசு ஹராமா இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உலகத்துல புகழ் அவ்வளவுதான். மறுமையில் ஏதாவது கிடைக்குமா? சுருட்டி மூஞ்சில எரிஞ்சிருவான். நான் சுத்தமான ஆளுடா, எனக்கு தரக்கூடியது சுத்தமாக இருக்க வேண்டும், எனக்கு தரக்கூடிய தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மை அல்லாஹ்விட்ட தூய்மைக்கு பொருள் என்ன? தூய்மைக்கு அல்லாஹ்விடத்துல பொருள் என்னன்னா ஹலால். அவன் எதை அனுமதிச்சாலும் அதான் தூய்மை, எதை தடுத்தாலும் அதெல்லாம் அசுத்தம். அப்ப அவன் அனுமதிச்ச வகையில் இருக்கிற ரசூல் அப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. பொருளாதாரத்தை தப்பா திரட்டினால் காசை கொண்டு செய்யற எல்லா அமலும் பெஸ்ட், ஒரு நன்மை இல்லாம போயிடுகிறது. அப்ப அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் சுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், சுத்தமானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே மாதிரி அன்னல்லாஹ அமரல் மூமினீன, மூமின்களுக்கெல்லாம் அல்லாஹ் உத்தரவிடுகிறான், பிமா அமர பிஹில் முர்சலீன்,
ரசூல்மார்களுக்கு என்ன உத்தரவு போட்டானோ அதுதான் உங்களுக்கும் உத்தரவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை தூதர்களாய் எங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டளை போட்டிருக்கிறான், எங்களுக்கு போட்ட அந்த கட்டளை தான் உங்களுக்கும் உள்ள கட்டளை. அது என்ன எங்களுக்கு போட்ட கட்டளை என்ன? அந்த குர்ஆன் ஆயத்தை வாசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிக்கிறாங்க. யா அய்யுஹர் ருசுலு, ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத், தூய்மையானதை சாப்பிடுங்க. ரசூல்மார்கள் அல்லாஹ் கூப்பிட்டு தூய்மையானதை சாப்பிடுங்க. வஅமலு சாலிஹா, நல்லறங்களை செய்யுங்க. இன்னி பிமா தஅமலுன அலீம், நீங்கள் செய்யறவன் அறிந்தவனாக இருக்கிறேன் ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டி ரசூல்மார்களேன்னு கூப்பிட்டு சொல்றானே, அது ரசூலுக்கு உள்ள நினைச்சுக்கிறாங்க, உங்களுக்கு தாங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமின்களே, நீங்க இன்னல்லாஹ் அமரல் மூமினீன, மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். பிமா அமர பிஹில் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு இறை தூதர்களுக்கு என்ன கட்டளை போட்டானோ அந்த கட்டளை உங்களுக்கும் தான். ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளை போட்டான்? தூய்மையானதை உண்ணுங்கள்னு கட்டளை போட்டான். அவங்க ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றத மார்க்கம், அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சட்டத்தை குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டி இந்த ஆயத்தை வாசி காட்டி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு உள்ளது அப்படின்னு விளக்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஆதாரம் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா, ரசூல்மார்களே தூய்மையானது உண்ணுங்கள்னு ஒரு வசனம் இருக்கிறது, மூமின்களே தூய்மையானது உண்ணுங்கள்னு ஒரு வசனம் இருக்கு, அதே வாசி காட்டுறாங்க. பத்தியெல்லாம் ரசூலுக்கு என்ன சொன்னா பாத்தீங்களா, அதே மூமின்களே கூப்பிட்டு சொல்றாங்க பாத்தீங்களான்னு ரெண்டு வசனத்தை அப்படி கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க தூய்மையானதை சாப்பிடுங்க, ரசூல்மார்களுக்கு எல்லாம் குறிப்பிட்டு சொன்ன கட்டளை. இப்படி இந்த பொருளாதாரத்தை விளக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதான் முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் சொல்றாங்க, சும்மா தக்கர ரஜுல, பிறகு ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த மனிதன் யாரு? யுத்தீலு சபர, நீண்ட நெடும் பயணம் மேற்கொள்கிறான். அவன் என்ன செய்யறான்? பிரயாணத்தில் ரொம்ப தூரம் போறான், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு என்ன செய்யறான்? நீண்ட பிரயாணம் போகிறான். அஷாத அகுபர, பரட்டையாகவும் மூஞ்சி எல்லாம் புழுதி படிஞ்ச நிலையிலையும் அவன் நீண்ட தூரம் பிரயாணம் போறான். போட்டு எமுத்து எதைகி இலசமா, கையை வானத்தை நோக்கி யாரப்பி யாரப்பி என்று துவா செய்கிறான். இது எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை பிரயாணத்தில் ரொம்ப ஏத்துக்கிறப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம துவா ஊர்ல செய்யற துவாவை விட வெளியூர்ல செய்யற துவாவுக்கு வெயிட் கூடுங்க. ஏன்? வெளியூருக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா ஊர்ல நல்லவனா இருந்தவன் வெளியூர்ல கெட்டவனா போயிடுவான். நீ பாத்தீங்கன்னா ஊர்ல நல்லவனா இருக்கிறவன் எதுக்காக நல்லவனா இருக்கிறான்? அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறது ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்கலாம், மனுஷனுக்கு பயந்து நல்லவனா இருக்கான் நிறைய பேர். நம்ம போய் தண்ணி அடிச்சா மாமா பாத்துருவாரு, மச்சான் பாத்துருவாரு, அண்ணன் பாத்துருவானு, அந்த கூட்டாளி பாத்துருவாரு, அவருக்கு தெரிஞ்சு போயிருமே, இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாலும் இருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஒரு தப்பு செய்ய போனா அவ்வளவு பேர் தெரிஞ்சாலா இருக்கனால என்ன செய்வோம்? ஆஹான்னு சொல்லி பயந்து ஒதுங்கிடுவோம். நம்மள யாருன்னு தெரியாது, கல்கத்தாக்கு போயிடணும்னு வைங்க. நீங்க தண்ணி அடிக்க போன அவனுக்கு தெரியுமா? எவனு எத்தனை பேர் பார்த்தா தான் என்னென்ன அவன் பாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். உன்னிப்பா உங்களை கவனிப்பானா? கவனிக்க மாட்டான். அப்ப வெளியூருக்கு ஒரு மனிதன் போகும் பொழுது அவனுக்கு இறை நினைவு குறைஞ்சு போயிடும். உள்ளூர்ல இருக்கும் பொழுது இருந்ததை விட வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இறை நினைவு குறைஞ்சிருது. அந்த நேரத்திலையும் குறையாம அந்த நேரத்தில் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்னு கேட்கிறான் பாருங்க, அல்லாஹ்க்கு பயங்கர சந்தோஷமாயிருமா இல்லையா? இங்க பாருங்க, பிரயாணத்துல போனா அவன் தடம்புரண்டு நாசமா போயிடுறாங்க. பிரயாணத்துல போய் யாரும் அறியாத ஊர்ல போய் நின்றுகிட்டு நான் ஒரு ரப்பு இருக்கேன்னு நினைச்சு என்கிட்ட கேட்கிறான் பாத்தியா? அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து அவனுடைய துவாவை கூடுதலா ஏத்துக்கிறான். ஒரே மனிதன் அவன் சொந்த ஊர்ல கேட்கிறதை விட அதே மனிதன் வெளியூர்ல நின்று ஒரு துவாவை செய்தானேயானால் அது அவனை அந்த துவா வெயிட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதன் அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான். இப்ப சொன்ன மனிதன், இப்ப சொன்ன ஒரு மனிதன் இருக்கான, நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறான். அந்த நீண்ட பயணம் எப்படிப்பட்ட பயணம்? தலையெல்லாம் பரட்டையாகி போச்சு. ஒரு நாள் பயணத்துல பரட்டையாகுமா? அப்ப நல்ல நாலு லாங் டைம்ல போறான், பிரயாணம் போறான், தலையெல்லாம் பரட்டையாகி போச்சு, மூஞ்சிலாம் புளிஞ்சு படிஞ்சு போச்சு. அப்ப அந்த மாதிரி கஷ்டமான பிரயாணம். இப்ப கஷ்டத்தோடையும் நான் நீண்ட நாட்களும் செய்யக்கூடிய ஒரு பிரயாணத்துல மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய துவா செய்யறான, இவன் துவா ஏத்துக்கிறப்பட்டமா இல்லையா? இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யமுத்து எதை இல சமா, வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தியவனாக யா ரப்பி யா ரப்பி, இறைவா இறைவாண்டு என்னமோ அவனுக்கு தேவையானது எல்லாம் கேட்கிறான். ஆனால் மத்அமுஹு ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. மஷ்ரபுஹு ஹராம், அவன் அருந்துகிற தண்ணீர் பானம் ஹராமாக இருக்கிறது. மல்பசுஹு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை அது ஹராமாக இருக்கிறது. பில் ஹராம்,
ஹராமுலயே அந்த உடலை வளர்க்கப்பட்டிருக்கிறான். இந்த மொத்த பாடியே ஹராம் தான். இங்க கொண்டு வந்து இப்ப திங்கிற சோறு மட்டும் ஹராம் இல்ல, இந்த உடம்பே எதுல வளர்ந்துருக்குது, ஊர்ல இருக்கும்போது ஹராம திண்டு வளர்ந்துருக்குது. அப்ப இந்த மொத்த உடம்பு பூரா ஹராமுல வளர்ந்துருக்குது, உடல் ஹராமா இருக்கிறது, இப்ப சாப்பிட்டு உணவு ஹராமா இருக்கிறது, நீ குடிக்கிற தண்ணி ஹராமா இருக்கிறது. இப்படி இருந்தா அண்ணா இஸ்தஜாபுலகு, எப்படி இவன் துவா ஏத்துக்கிறப்படுன்னு அல்ல என்ன ஏமாறியா? அல்லாஹ்க்கு விளங்காதா? ஏன்னா நான் வேணாம், என் கட்டளை மீறு வேணாம் சொன்ன எடுத்து நிப்பேன், அப்புறம் நான் வந்து உன்னை ஏத்துக்கணுமா? உங்களுக்கு கருணை காட்டணும் நல்லா நினைக்க மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துவா எங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக சான்ஸ் இருக்கிறதோ அங்க வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படாம ஆக்கிவிடுது. மற்ற நேரத்தில் என்ன எதுக்கு நம்மளை ஆளாக்குன்னு பாருங்க. பிரயாணத்தில் போய் கூட அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுற நிலையை நம்ம அடைஞ்சு கூட இது ஹராமா இருந்துச்சுன்னு சொன்னா துவா அவுத்து. காபத்துல்லா அப்படி தொங்கிக்கிட்டு நீங்க வந்துகிட்டு துவா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படுமா? கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, மோசடி பண்ணி சம்பாதிக்கிறீங்க, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஹஜ்ஜுக்கு வேற போறீங்க, நீங்க அன்று பிறந்த பாலகரை வருவீங்களா? உடனே அல்லாஹ் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சு விட்டுருவானா? நீங்க அங்க போய் கெஞ்சனோன்னு உடனே துவா கபூலாகி திரும்பி வருவீங்களா? கிடையாதுங்கிறாங்க. எப்படி ஏத்துக்குருவான்? உன் உணவு ஹலாலா இருக்க வேண்டும். முதல்ல நம்ம செய்யற தர்மங்களுக்கு நன்மை இல்லாம போயிடுது, ஹராமுனால வரக்கூடிய மோசமான விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா, நமக்கு எவ்வளவு கோரிக்கை அல்லாட்ட இருக்குது, நம்ம எவ்வளவு விஷயங்கள் அல்லாட்ட கேட்க வேண்டி இருக்கிறது, எல்லாமே அழிஞ்சு நாசமா போயிருது. இப்ப ஒண்ணு கேட்க முடியாத, ஒண்ணு நல்லா தரமாட்டானே, அது மாதிரி விதியில உள்ளபடி வந்துகிட்டு இருக்கலாமே தவிர நம்ம எவ்வளவோ கோரிக்கைகளை மனசுல வச்சிருப்போமே, அதெல்லாம் கேட்டா நீ பாட்டு கேட்டுட்டு போடா. நீ கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, நீ என்னத்துக்கு எனக்கு என் சொல்ல கேட்டியா, என் கட்டளை இப்படி நடந்தியா? அற்பமான காசுக்காக வேண்டி என்னையத்துக்கு உதாசீனம் பண்ணிவிட்டிய. நான் எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு ஆர்டர் பண்ணிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு பெரிய இன்பங்களை தந்திருக்கிறேன், நான் உத்தரவு போடுறேன், அதை விட உனக்கு இந்த காசு தானே உனக்கு பெருசா போச்சு அப்படின்னு அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் அவன் எப்படி நம்முடைய துவாவை ஏத்துக்கணுவான்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ரெண்டு மெசேஜ் நமக்கு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? நீங்கள் ஹராமான முறையில் நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டினால் அந்த நிலையில் இருந்து கொண்டு உங்களுடைய துவா என்ன செய்யப்படாது, துவா அங்கீகரிக்கப்படுதுன்னா என்னத்துக்கு இஸ்லாத்துல இருந்து என்ன பயன்? நம்ம ஒரு முஸ்லீமா இருந்து என்னத்துக்கு நம்ம முஸ்லீமா இருக்கிறோம்? இந்த துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொர்க்கத்துக்கே துவா செய்வோம், ஏற்றுக்கொள்ளப்படாது, நரகம் வேணான்னு துவா செய்வோம், இம்மைக்கு செய்வோம், மறுமைக்கு செய்வோம், எல்லாமே அவுட்டுனா என்னத்துக்குங்கிற முஸ்லீம் அர்த்தமே இல்லை. அப்புறம் அப்ப இந்த ஹராம்ங்கிறது வந்து இஸ்லாத்துல நம்ம இருப்பதனால் என்ன நன்மை நமக்கு கிடைக்குமோ அந்த நன்மையை இழக்க வச்சுக்கிடுத. அப்ப நம்ம இதுல ரொம்ப கவனமா, இது ஒரு விஷயம். அதுல நல்லது கெட்டது ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு நன்மை இல்லாம போயிடுது. இது ரெண்டாவது விஷயம். இவ்வளவு பெரிய விஷயமாக்கு இந்த ஹராம் எதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஹராமான விஷயம் திரட்டுனா எவ்வளவு பெரிய பயங்கரம்னு நீங்க நினைக்கணும். எது எது ஹராம்ங்கிற அப்புறம் தான். நீங்க ஹராமான தடை செய்யப்பட்டுச்சுன்னு வந்துச்சா நெருங்க மாட்டேன், இதை செஞ்சுட்டு யாரையா நாங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த துர்பாக்கியசாலியா நான் ஆக மாட்டேன் அப்படிங்கிற நிலைக்கு வரணும் நம்ம. இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 1686வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு தடவை, ஆனா எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, மன் அமில மின்கும் லனா அலா அமலின், நாம ஒருவரை நீதிகளை வசூலிப்பதற்காக அனுப்பி வைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதியா இருக்கிறாங்க இல்லையா? ஜனாதிபதிங்கிற முறையில ஜக்காத்தை வசூலிப்பதற்காக, வரியை வசூலிப்பதற்காக, ஜிஸியாவை வசூலிப்பதற்காக, இன்னும் அரசாங்கத்துக்கு தேவையானதை திரட்டுவதற்காக வேண்டி ஆமில்கள் சொல்லி, அதாவது நிர்வாகிகள் என்ன செய்வாங்க, பல பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. கூட்டத்தான வரணும், ஜக்காத்தை கவர்மெண்ட்லாம் திரட்டி விநியோகம் பண்ணுவாங்க. நாம வந்து பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்புகிறோம். கட்டமனா மின்ஹு மகீத்தன், அவர் நம்மிடத்தில் இருந்து ஒரு ஊசியை மறைத்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதன் பாக்கெட்ல போட்டுட்டாரு. இதை செஞ்சு விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமா ஃபௌகஹு, இதையோ இதுக்கு மேம்பட்டதையோ செய்து விட்டால் கியாமத் நாள்ல என்ன செய்வான், அதோட வந்து நிற்பான், அல்லாஹ் காட்டிடுவான். இந்த ஊசியை தூக்கிட்டு வருவாரு, எல்லாரும் பரிசுன்னு தெரியும். ஆனா பாவி இப்படி திருடிட்டு வந்துட்டியடா, இப்படி கேவலமான ஒரு காரியம் செஞ்சுட்டீடான்னு சொல்லி அங்க நீங்க நாடி போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் பாருங்க, ஒரு ஹராம்னு தெரிஞ்சா அப்படியே உடனே சரண்டர். சஹாபாக்கள் நிலைமை என்ன தெரியுமா? இப்படி ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் வருதுன்னு வைங்க, உடனடியா நினைஞ்சிருவாங்க, அந்த டவர்ல இருந்து விலகிடுவாங்க. குடம் குடமா குடிச்சு பழகுனவங்க வந்து ஒரு ஆறுல தூக்கி குடத்தை உடைச்சாங்களா இல்லையா? எல்லா மதுபானத்தையும் தெருவில் கொட்டினாங்களா இல்லையா?
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது அப்படி தெளிவா இருப்பாங்க. அப்போ காம ரஜுல் மினல் அன்சார் அஸ்வத், கருப்பு நிறம் கொண்ட ஒரு அன்சாரி தோழர் உடனே எழுந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாரு ஒரு ஊசியை நீ மறைச்சா கூட சரிதான், மறுமையில் அதோட நிற்ப, பயங்கரமா நீ தண்டிக்கப்படுவ அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் எந்திரி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இக்மல் அன்னி அமலக, நான் ரிசைன் பண்ணிக்கிறேங்கிறார். அவரை நியமிக்கிறாங்க. அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிருக்காங்க, வசூல் பண்றதுக்காக நியமிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, முன்னாடி ஒரு ஊசி கூட இருக்க கூடாதுங்கிறீங்க, இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் எனக்கு வேணாம், அந்த வேலையை வேணாம், நீங்க என்னை நீங்க வசூலிக்கிறதுக்கு அனுப்புறேங்கிறீங்க, நான் அந்த வேலையிலிருந்து விலகிக் கொள்கிறேன், என்னுடைய விலகலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பயப்படுறாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஊசி எடுத்தா கூட பயங்கரமான விளைவு ஏற்படும் சொன்னா உடனே பயந்து வந்துடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமா தாக்க, அது அப்ப வேலை வேணாங்கிற, சரி வேலை வேணும்னு கேட்டு வர்றாங்க, நான் ஒரு நல்ல வேலையை உனக்கு தந்திருக்கிறேன், நீ எதுக்கு வேணான்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சமயத்துக்கு தக்குவ கதாவ கதா, நீங்க இந்த மாதிரிலாம் பயங்காட்டி சொல்றீங்க, ரொம்ப பயமா இருக்குது, மறுமையில என்னமோ நடக்குங்கிறீங்க, ஊசி எடுக்க கூடாது, அது எடுக்க கூடாதுங்கிறீங்க, இப்படிலாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, அதான் பயமா இருக்குதுங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வா நான் அகூலு, ஆமா நான் அப்படித்தான் சொன்னேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அப்படித்தான் சொல்றேன், வா நான் அகூலு தாலிக்க, ஒரு ஆளை ஒரு பணிக்கு நாம் நியமித்தோமையானால், நிதி திரட்டுகிற பணிக்கு, வசூலிக்கிற பணிக்கு நாம் நியமித்தோமையானால், அதிகமா இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து தந்துருந்து, கொஞ்சமா இருந்தாலும் இங்கதான் கொண்டாந்து தரணும், அதை தொற்றக்கூடாது. ஊத்திய மின்பு அகலகும், வந்த பிறகு இந்த வசூல் கொண்டு வந்தீர்ல, இந்த 1000 ரூபாய் வச்சுக்க, வாங்கிக்க, நானா தருவ வாங்கிக்கணும். நான் ஒரு வேலைக்கு உன்னை அனுப்பினால் நீ எடுத்துக்கிட்டு வந்த பிறகு நானா உனக்கு தருவன்ல, நீ போயிட்டு வந்துருக்க வேண்டா வச்சுக்கன்னு தந்தால் அதை நீ வாங்கிக் கொள்ளலாம், நான் தரலன்னு சொன்னா பேசாம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தாப்பா சொல்றேன்னு அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இது முஸ்லிம்ல 3415வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு வசூலிக்க போகும்போது ஒரு ஊசி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்கன்னா அதுவே ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் சொன்னா, நம்ம பெரிய பெரிய அளவுக்கு பணங்களை திரட்டுறோம் ஹராம்லயே, அவற்றிலிருந்து மொத்த ஹராம ஒரு ஊசியா தான் இருக்கும். அந்த மனிதர்கிட்ட ஒட்டுமொத்த ஹராம என்ன ஒரு ஊசி தான் ஹராமா இருந்திருக்கு, பாக்கி எல்லாம் கரெக்டா சம்பாதிச்சிருப்பாரு. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா, வருமானம் முழுசுமே ஹராமா இருந்தா எங்க போய் நம்ம நிக்கிறது மறுமையில, அதை யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஹராமான விஷயங்கள்ல நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இறங்கிடக்கூடாது, அது பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம இருக்கிற காலத்துல ரொம்ப அசட்டை இருக்குது, அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நீங்க சஹாபாக்கள்லாம் எந்த மாதிரி இருக்கிறீங்களோ இப்படி எல்லாம் பின்னாடி எல்லாம் இருக்க மாட்டானோ, காசுதான் வாழ்க்கைன்னு ஆயிரும், பொருட்படுத்தவே மாட்டான். ஹலாலா ஹராமாங்கிறத அது ஒரு கணக்கே எடுத்துக்கொள்ளவே மாட்டான். ஹலால் ஹராம்னு பேச நம்மளுக்கு இருக்கமாங்க. அப்படி ஒரு காலம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏத்தி அலன்னாசி ஜமானும், ஒரு காலம் வரும், இந்த மக்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கு, லா யுபாலில் மருமா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம், அவன் சம்பாதிப்பது ஹலாலா ஹராமா என்பதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டான, அப்படி ஒரு காலம் வரும். அது ஹலால்ல இருந்து கிடைக்குதா ஹராம்ல இருந்து கிடைக்குதா அது எனக்கு தேவையில்லை என்கிற மாதிரி ஒரு காலம் வரும் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அது நம்ம காலம்ல நினைக்க வேண்டி இருக்குது. இந்த காலத்துல அப்படி எந்த ஒரு ஹராமுக்கும் ஒரு வெயிட்டே கிடையாது. இது புகாரியில 2083வது ஹதீஸாகவும் 2059வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹராம பொருட்படுத்தாத ஒரு காலம் இது போல என்ன செய்வாங்கன்னா, ஹராம ஹலால் ஆக்குறதுக்கு தந்திரங்கள், அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஹராம்னு நல்லா தெரியும், அதுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கு ஏதாவது தந்திரத்தை உண்டாக்கி அது ஒரு ஹிக்மத் பண்ணி அது ஹலால் மாதிரி சித்தரிக்கிறது, மனிதர்களை காட்டுறது. அல்லாஹ்வுக்கு தெரியாத இதெல்லாம் ஹராம பண்றேன், மனிதர்கள்ட்ட நாங்கெல்லாம் தப்பானதெல்லாம் செய்யல, கரெக்டான சம்பாதிக்கிறோம் அப்படின்னு மனிதன் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க என்று கேட்டா, அந்த ஹராமை ஹலால் ஆக்குவதற்காக தந்திரங்கள் இதெல்லாம் சைத்தான் நமக்கு உண்டாக்குவான். நல்லா விளங்கிருங்க, சைத்தான் என்ன செய்வான், ஹராம் உண்ட உடனே எப்படியாவது இவனை செய்ய வைக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ நியாயத்தையும் கொண்டாந்து போடுவான். அந்த ஹராம் எப்படியாவது நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அதுக்கு அது அப்படி இது அது வேற இது வேற அது இப்படியாக்கு இது அப்படியாக்குன்றாங்க. ஏன்டா வட்டி வாங்குற, அது மனுஷ வட்டி, பேங்க் வட்டியாதா இப்படியா, அது 20% தானே கூடாது, 2% தானே வாங்குறோம், இப்படி நிறைய சொல்லி அவன் அந்த ஹராம நியாயப்படுத்துறதுக்கு நிறைய தந்திர உபாயங்களை சைத்தான் கற்றுக் கொடுப்பான். எப்படி எல்லாம் அந்த தந்திரம் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ல யஸ்ரபன்ன நாசும் மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில்
சில பேர் அல் ஹம்ர மதுபானத்தை அருந்துவார்கள். எப்படி அருந்துவார்கள்? யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அதுக்கு வேற பேரை வச்சுக்கிடுவாங்க. மதுபானம்னு சொன்னா தானே மதுபானம் குடிச்சதாகும். மதுபானத்துக்கு என்ன செய்வாங்க? ஜின்னு, ரம்மு, ஒயின், விஸ்கி, பீரு இப்படின்னு பேரை மாத்திக்கிறது. அப்ப சாராயம் இந்த கல்லு சாராயம் தானே கூடாது. நான் என்ன கல்லா குடிச்சேன், பீரு தானே குடிச்சேன், நான் ரம்மு தானே குடிச்சேன், நான் ஒயின் தானே குடிச்சேன் அப்படின்னு என்ன செய்யறது? அந்த லேபில மாத்திக்கிறது. ஹராமான விஷயத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்களா? மக்கள்கிட்ட இருந்து நற்பெயர் வாங்குறதுக்காக. நான் குடிக்காரன் கிடையாது, நான் என்ன கல்லு குடிச்சேனா, நான் என்ன சாராயம் குடிச்சேனா, ஒயின் தானே குடிச்சேன். அப்ப எல்லாம் பேர் போதை தர்மா இல்ல, யாராவது போதை தந்தா ஹராம் தானே. அவன் என்ன செய்யறான்னா பேரை மாத்திக்கிட்டு நம்ம இதெல்லாம் செய்யலாம், அது தப்பு இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு காலம் வரும்னு சொல்லி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அபூதாவுதுல 3203வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி எப்படியெல்லாம் சைத்தான் நம்மளை கெடுப்பாங்கிறது தந்திரங்களை சொல்லி தருவான். பேரை மாத்தி வைக்கிற மாதிரி தந்திரம் சொல்றானா இல்லையா? அது மாதிரி எப்படி எல்லாம் தந்திரம் செய்வான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மக்களே, அல்லாஹ் ஹர்ரம பை அல் ஹம்ரி ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலாகிய நானும் ஹராமாக்குறோம். எதை ஹராமாக்குறோம்? பை அல் ஹம்ரி, சாராயத்தை, போதைப் பொருளை விற்பதை ஹராம். ஹரானிகள் இருக்குல்ல, அதை விற்க கூடாது என்று ஹராமாக்குறோம். ஒரு ஹின்சீரி, பன்றியை விற்கக்கூடாது என்று நாங்கள் நானும் அல்லாஹ்வும் ஹராமாக்குகிறோம். ஒரு அஸ்னாமி, சிலைகளை, உருவச் சிலைகளை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹராமாக்குறோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத சுஹூமல் மைத்ததி, இந்த 4ல 3க்கு ஒரு பிரச்சனை இல்ல. அதுல ஒரு கேள்வி கேட்கல. 4 சொன்னாங்கல்ல, என்ன 4 சொல்றாங்க? சாராயத்தை சொல்றாங்க, சாராயத்துக்கு ஒரு எந்த கொஸ்டின் கேட்கல. பன்றியை சொல்றாங்க, அதுக்கு எந்த கொஸ்டின் ஒரு கேட்கல. உருவச் சிலைகளை சொல்றாங்க, எந்த கொஸ்டின் கேட்கல. இந்த செத்து போனதுன்னு சொன்னாங்கல்ல, செத்தாடு, செத்த மாடு, செத்த கோழி, இதெல்லாம் விற்க கூடாது. அதுல மட்டும் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அரஐத சுஹூமல் மைத்ததி, இந்த செத்த பிராணியுடைய கொழுப்பு இருக்குத, அது வேற காரியத்துக்கு நமக்கு பயன்படுது. ஹராம் தான், விற்க கூடாது, சரிதான். அந்த செத்து போன பிராணியுடைய கொழுப்பு என்ன செய்யுதுன்னு கேட்டா, கப்பலுக்கு பூசுவாங்க. கப்பல் தயாரிச்சு தண்ணியில கூட முந்தி அந்த மிருகத்தினுடைய கொழுப்புகள் அப்படி வெளியே பூசணும்னு சொன்னா தண்ணி உள்ள போகாது, தண்ணி வாங்காது. அந்த எண்ணெய் சத்து இருக்கிறதுனால தண்ணியில உறிஞ்சாம இருக்கும், அதுக்கு பயன்படுத்துவாங்க. தோல்ல எண்ணெய்க்கு வேண்டி பூசிக்கிறாங்க. தோல்லாம் வர வரன்னு இருந்துச்சுன்னா அது பூசண மின் என்ன இருக்கு, அதுக்காக அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. அந்த கொழுப்பை எடுத்து விளக்கு எரிக்க கூட மக்கள் பயன்படுத்துறாங்க. தானா செத்து போனதை விற்க கூடாதுன்னா திங்கிறதுக்கு தானே விற்க கூடாது. நாங்க என்ன செய்யறோம்? அதுல உள்ள கொழுப்பை மட்டும் எடுத்து, அவர் கேட்கிறாரு, செத்து போன ஒரு ஆட்டை எடுத்து அதை போட்டு உருக்கி அந்த கொழுப்பு மட்டும் தனியா எடுத்து அதை மட்டும் நாங்க விற்கலாம்ல, அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஹு ஹராமுன், அது ஹராம். செத்ததை விற்க கூடாதுன்னா எதுக்கு விற்க கூடாது? விற்க கூடாதுன்னு எப்போ திங்க கூடாதுன்னு சொன்னா வேற எதுக்கு பயன்படுத்திக்க. ஒரு காரியத்தை திங்க கூடாது என்று மார்க்கம் சொன்னால் வேற வகைக்கு மண்ணை கூட திங்க கூடாதுதான், விற்கலாம். இந்த பாயை திங்கலாமா? திங்க கூடாது, ஆனா விற்கலாம்ல. வேற பர்பஸ்க்கு திங்க கூடாதுன்னு மட்டும் சொன்னா வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்க. விற்க கூடாதுன்னு சொன்னா எதுக்கு விற்க கூடாது? இந்த 4 விற்க கூடாதுன்னு கட்டளை வருது. இந்த 4 விஷயம் என்ன செய்யக்கூடாது? விற்க கூடாது. திங்க, பன்றி திங்க கூடாது மட்டும் கட்டளை இல்ல. பன்றிக்கு என்ன கட்டளைனா திங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன பர்பஸ் இருந்தாலும் விற்க கூடாது. அப்ப விற்கிறது அந்த ஹதீஸ் ஆரம்பம் ஹர்ரம பை அல் ஹம்ரி, ஹம்ரு குசுருபல் ஹம்ரின்னு வரல, ஹம்ரு குடிக்கிறது, ஹம்ர விற்கிறது ஹராமாக்கிட்டான்னு தான் செய்யுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நான் விற்கிறது ஹராமாக்கும் போது அப்புறம் நீ மையத்தை விற்கிற, மையத்துடைய கொழுப்பு தான் விற்கிறேன், ரெண்டு ஒண்ணு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காத்தல்லாஹுல் யஹூத, யஹூதிகள் அல்லாஹ் நாசமாக்கட்டும். அங்கிருந்து வருது பாருங்க, காப்பி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது நீங்களா சொல்லல, நீங்களாவா சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்களே, தர்க்க முன்ன சுனன மன்கான கபலக்கும், உங்களுக்கு முந்தி உள்ளவங்க இருக்கிறாங்களே அவங்க வழியில அப்படியே நீங்களும் போய்கிட்டே இருப்பீங்க. எப்படி போவீங்க? ஜானுக்கு ஜான், சிபரம் பி சிபரின், இராம்பி இரான், முளத்துக்கு மூலம் அவன் மாதிரியே நடப்பீங்க. ஜானுக்கு ஜான் அவனை மாதிரியே நீங்க நடப்பீங்க. முந்தி உள்ளவன் எப்படிலாம் நாசமா போனானோ அது மாதிரி போவீங்க. அவன் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்க தலை விட்டு நுழைப்பீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் யகூதிகளுடைய சித்தாந்தம். எது? அந்த தந்திரங்களை கையாண்டு ஹராமை ஹலாலாக்குவது அல்லது ஹலால ஹராமாக்குறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காத்தல்லாஹுல் யஹூத, யகூதிகளை அல்லாஹ் நாசமாக்கட்டும். ஏன்?
இன்னல்லாஹ லம்மா ஹர்ரம சுஹூமஹா, கொழுப்புகளை அவர்களுக்கு எல்லாம் ஹராமாக்கிய பொழுது, கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு நீங்க சாப்பிடக்கூடாது. யகூதிகளுடைய மார்க்கத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, ஆடு திங்கிறாங்கன்னு வைங்களேன், ஆட்டை அவங்க சாப்பிடலாம், ஆட்டுல உள்ள கொழுப்பை சாப்பிடக்கூடாது. குழம்பு வச்சாங்கன்னா அந்த கொழுப்பு மேல மதக்கும்ல, அதை வலிச்சுக்கே ஊத்திடணும். கொழுப்பு மைனஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், அவங்க சாப்பிடணும்னு அவங்களுக்கு சட்டம் முந்தின உம்மத்துகளுக்கு இருந்தது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆடு மாடு அரைச்சு சாப்பிடுவாங்களா, சாப்பிட்டு இறைச்சியம் பண்ணி சாப்பிட்டு மேல உள்ள கொழுப்பு இருக்குல்ல, அதை என்ன செய்வாங்களா, தனியா எடுத்து வச்சு வேற உருக்கி வேற ஒரு பர்பஸுக்கு விற்பாங்க. ஹராம் அல்ல ஆக்கின பிறகு அது விற்க கூடாது தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம்மா ஹர்ரம சுஹுமஹா, அதனுடைய கொழுப்புகளை அல்லாஹ் யகூதிகளுக்கு ஹராம் ஆக்கின பொழுது ஜமலூஹு, அதை அவர்கள் உருக்கினார்கள், சும்மா பாவுஹு, அதை கொண்டே விட்டார்கள், பாக்கலோ சமனஹு, அந்த கரையத்தை என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. அந்த நோயாக உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இதெல்லாம் தந்திரம். ஒன்னு செய்யக்கூடாது என்று சொன்னா அதுல வேற ஏதாவது குறுக்கு வழி பண்ணி அதை எப்படியா ஹலால் ஆக்கிடுவோமா, வேற ஏதாவது டெக்னிக் கையாண்டு அதை ஹலால்னு சொல்லிடுவோமான்னு பார்ப்பாங்களாம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி என்ன வரக்கூடாது என்று சொன்னது புகாரியில 2236வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சைத்தான்கள் தூண்டக்கூடிய இந்த விஷயத்துல தப்பித்துக் கொள்ளணும் ஹராம்ல இருந்து.